ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், அயோமுகி படலம். ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்த பின்பு மாலை பொழுது வந்ததும் ராமலக்ஷ்மணர் ஒரு மலைக்குச் சென்று தங்கினார்கள். ராமலக்ஷ்மணர் அந்த இரவில் பல வகை சிந்தனைகளால் மிக மிக வருந்தினார்கள். ராமர் இரவு முழுவதும் கண்மூடவே இல்லை. அதற்கு காரணம் சீதையை இழந்ததினாலோ, அவள் சந்திர முகத்தை காணாததனாலோ? அவர் அப்படி இருக்கையில் சந்திரன் விண்ணிலே எழுந்து பூமியின் மேல் தன் ஒளிக்கற்றைகளை பாய்ச்சினான். அவ்வொளி ராமர் மேல் பட்டது. அதனால் அவர் பாம்பின் விஷம் மேனியில் சுட்டது போல வருந்தினார். வெண்ணிலா வெதுப்பவே ராமபிரான் தாம் வீரராதலால் மான துன்பம் இருள் தர வேறொரு எண்ணமின்றி சீதையின் தனிமையை நினைத்து சிந்தை கொண்டார். கடலலை போல இடையிடையே பெருமூச்செறிந்தார். ராவணன் கையில் அகப்பட்ட சீதை நம் கணவன் வருவான் வருவான் என்று எண்ணி 2 பக்கங்களிலும் உள்ள நீண்ட வழியை பார்த்தாலோ? ராவணன் நில் நில் என்று தன் அருகில் நெருங்கிய போது அவள் என்னை நினைக்கவில்லை என்று சொல்லுவது அவளது குணத்துக்கு தகுதியாய் இருக்குமோ? அப்படி அவள் நினைத்து எதிர்பார்த்தும் அவளிடம் நான் வராததால் என் விஷயத்தை பற்றி என்ன நினைத்தாளோ? ராகு என்னும் பாம்பிடம் அகப்பட்ட சந்திரன் போல நான் வராததால் ராவணனின் கொடுமைக்கு ராவன் பயப்பட்டானோ என்று சந்தேகப்படுவாள் என்றெல்லாம் எண்ணினாள். மேலும் சீதையை இழந்த அவமானம் ஒரு பக்கத்திலும், மீண்டும் கிடைப்பாளோ என்ற ஆசை மற்றொரு பக்கத்திலுமாக மாறி மாறி வருத்த, இடையில் அகப்பட்டு கொண்டு போகவும் மாட்டாமல் நிற்கவும் மாட்டாமல் தவிக்கும் உயிருடையவராகி ராமர் ஒரு செயலும் செய்ய முடியாமல் சமயத்தில் பயன்படாத இந்த வில் இனி இருந்து என்ன பயன் என்று வருந்தி கூறினார். மீண்டும் அவர் வேத விதிப்படி செய்த சடங்கினால் மணந்து கொண்ட சீதை என்னிடத்தில் இருந்து நீங்கிவிட்டாள். முன்பு தந்தையின் கட்டளைப்படி பல உயிர்களை காக்க உடன்பட்ட நான் சீதையின் துன்பத்தை நீக்குவதற்கும் தகுதியற்றவனாகிவிட்டேன். என் பலம் மிக நன்றாக இருக்கிறது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டார். கீழ்த்திசையில் சூரியன் தன்னுடைய அன்றைய கடமையை செய்ய எழுந்தான். உலகமெல்லாம் ஒளி பரவிற்று. லக்ஷ்மணன் சீதையை தேடிச் செல்ல நினைத்தான். அப்போது ராமர் கலக்கமுடன் பேசாமல் இருப்பதைக் கண்டதும் அவரை நோக்கி, அண்ணா, ராவணனை தேடிச் செல்வோம். பேசாமல் இங்கே உட்கார்ந்திருப்பதால் என்ன பயன்? புறப்படுங்கள் என்றான். தம்பியின் சொல்லை ஏற்றுக்கொண்டு ராமர் எழுந்து ராவணனை தேடி நடந்தார். அவருடன் நடந்தான் லக்ஷ்மணன். அப்படி தேடிக்கொண்டே அவர்கள் காடுகளையும் மலைகளையும் தாண்டி 18 யோசனை தூரம் நடந்து சென்றார்கள். அப்பொழுது அந்தி மாலை வந்தது. அவர்கள் தங்கள் பயணத்தை அத்துடன் நிறுத்தி கொண்டு அங்கே காணப்பட்ட ஒரு சோலைக்குச் சென்றார்கள். அச்சோலையில் இருந்த ஒரு பலிக்கரையினுள் போய் தங்கினார்கள். இருள் எங்கும் நன்றாய் பரவியது. ராமருக்கு நடந்து வந்த களைப்பால் தாகம் எடுத்தது. உடனே தம்பியை நோக்கி நீர் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். அவன் அவர் கட்டளையை ஏற்று அக்கணமே தனியாக விரைந்து சென்றான். எங்கெங்கோ தண்ணீரை தேடி அலைந்தான். எங்குமே நீர் கிடைக்கவில்லை. அவன் அவ்வாறு அலைந்து கொண்டிருக்கையில் அயோமுகி என்னும் கொடுமையான ராட்சசி அவனை கண்டாள். அவன் அழகில் மதி மயங்கினாள். அவன் எதிரே வந்து, இவன் என் ஆசைக்கு உடன்படாவிட்டால் இவனை தூக்கிச் சென்று எனது குகைக்குப் போய் வலிய தழுவி ஆனந்தம் பெறுவேன் என்றும் எண்ணி அவனை முன்னிலுமாக அதிகமாக நெருங்கினாள். அயோ முகி! சிங்கங்களையும் யாளிகளையும் பாம்பினால் அமைத்த கற்றில் சேர்த்து கட்டிய பாத சரத்தை அணிந்திருந்தாள். உக்கிரம் கொண்ட சூரியனைப் போல அவள் முகம் விளங்கிற்று. கடலையே முழுங்கும் பெரிய வாயை கொண்டிருந்தாள். பிரளய காலாக்கினி போல அவளுடைய விரித்து போட்டிருந்த செம்பட்டை மயிர் தோன்றியது. நீண்ட பாம்புகளை அவள் கைவளையல்களாக அணிந்திருந்தாள். ஆண் புலிகளை ஆரமாக அணிந்திருந்தாள். அநேக யாளிகளை சேர்த்து தாலியாக கட்டி கொண்டிருந்தாள். சிங்கங்களை காதணியாக அணிந்திருந்தாள். அயோமுகி லக்ஷ்மணனை கண்டாள். அவளை கண்டதுமே அவள் அரக்கி என்பதை அறிந்தான். பாவிகளாகிய இந்த அரக்கிகள் வேறு காரணமில்லாமல் காம விருப்பத்தையே கொண்டு நம்மிடம் வருகிறார்கள் என்று நினைத்தான். உடனே கோபத்துடன் அவளை பார்த்து, நீ யார்? எங்கேயடி வந்தாய் என்று கேட்டான்.
அதற்கு அவள், என் பெயர் அயோமுகி. நான் இதுவரையில் உன்னிடத்தில் அன்போடு பழகாதவளாய் இருந்தாலும் உன்னிடத்தில் காதலினால் வந்தேன் என்று கூறினாள். லக்ஷ்மணன் அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டான். அரக்கியே, இப்படிப்பட்ட சொற்களை நீ மீண்டும் வாயினால் சொன்னால் என் அம்பு உன்னை கொன்றுவிடும் என்றான். உடனே அயோமிகி அவன் வார்த்தையை பொருட்படுத்தவில்லை. அதனால் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை. தன் கைகள் இரண்டையும் தலைமேல் வைத்து கூப்பி அவனை வணங்கியபடி, தலைவனே, நீ என்னிடம் வந்து என்னை உயிர் பெற்று வாழும்படி செய்ய பெறுவேனானால் இன்று தான் நான் பிறந்த பயன் பெற்றவளே ஆவான். சிறந்தவனே, இங்கே நல்ல நீரை தேடுகின்றாய். எனக்கு உனது அழகிய கையினால் அஞ்சாதே என்று அபயமளித்தால் கங்கையின் நீரையும் வெகு விரைவில் கொண்டு வந்து தருவேன் என்றாள். உடனே லக்ஷ்மணன் அது கேட்டு, உனது 2 காதுகளையும் மூக்கையும் மறுத்து விடுவேன். அப்படி நான் செய்வதற்குள் இவ்விடத்தை விட்டு ஓடிப்போ என்று கூறி அவளை அதட்டினான். அயோமுகி அதனால் கண்ணிமிக்காமல் திகைத்து நின்றாள். அந்த திகைப்புடனே அவள், நான் இவனை தூக்கிச் சென்று என் குகையில் அடைத்து வைப்பேன். அதன் பின்பு இவன் தானே என் ஆசைக்கு இசைவான். உடனே எனக்கு நல்ல சுகம் கிடைக்கும். ஆகவே இப்படியே செய்வோம், அதுதான் நன்மை தரும் என்று நினைத்தாள். உடனே அவன் அருகே சென்றாள் அயோமிகி. கண்ணிமிப்பதற்குள் அவனை தூக்கி கொண்டு வான்வழியே சூரபதுமனை கொன்ற முருகப்பெருமானின் மயில் போல விரைந்தாள். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.